Welcome viewers, welcome students. This is direct and indirect speech. In the speech, indirect speech to direct speech changing, we can see interrogative sentences, verb type, especially be verbs, have verbs and models. In previous session, we learned interrogative sentences, verb type, do verbs. இந்த செஷனில் நம்ம இன்டராக்டிவ் சென்டென்ஸில் வெப் டைப், பி வெப், ஹேவ் வெப், மாடல்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்டெரக்ட் ஸ்பீச் டு டைரக்ட் ஸ்பீச்சில் இன்டராக்டிவ் சென்டென்ஸ் வெப் டைப்பில் வந்து இன்டெரக்ட் ஸ்பீச்சுடைய ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்ப்போம். ஸ்பீக்கர் பேசுபவர், ரிப்போர்ட்டிங் வெர்பு, லிசனர் கவனிப்பவர், இஃப் ஆர் வெதர் கன்ஜக்ஷன், சப்ஜெக்ட், ஆக்சிலரி வெர்பு, மெயின் வெர்ப் அண்ட் எக்ஸ்ட்ரா. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம இந்த இஃப் ஆர் வெதர் கன்ஜெஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி இருக்கிற சென்டென்ஸ் ரிப்போர்ட்டிங் ஃபார்ம் ஆர் ரிப்போர்ட்டிங் சென்டென்ஸ், இஃப் ஆர் வெதர் கன்ஜெஷனுக்கு பின்னாடி இருக்கிற சென்டென்ஸ் வந்து ரிப்போர்ட்டட் ஃபார்ம் ஆர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச், ரிப்போர்ட்டட் சென்டென்ஸ். நம்ம இந்த ரிப்போர்ட்டட் சென்டென்ஸை தான் பார்க்கணும். முதல்ல இதில் ஆக்சிலரி வெர்பு இருக்குது. இந்த ஆக்சிலரி வெர்பு என்னன்னு பார்த்தோம்னா அப்படின்னா, நம்ம ஏற்கனவே டூ வெர்ப் பற்றி பார்த்தோம். பட் இந்த செஷனில் நம்ம வந்து ஆக்சிலரி வெர்ப்ஸில் பி வெர்ப் ஆஸ், அதாவது ஆம், இஸ், ஆர், வேர். ஹேவ் வெர்ப்ஸ் வந்து ஹேவ், ஹேஸ், ஹேடு. மாடல்ஸ்னு சொன்னோம்னா வில், வுட், ஷெல், ஷுட், கேன், குட் இதெல்லாம் பார்க்க போகிறோம். இதை பயன்படுத்தி இந்த வினா வாக்கியத்தில் இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து எப்படி டைரக்ட் ஸ்பீச்சை மாற்றுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, ஸ்பீக்கர் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், ரிப்போர்ட்டிங் வெர்பு, லிசனர், இஃப் ஆர் வெதர், சப்ஜெக்ட், ஆக்சிலரி, மெயின் வெர்ப். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்னா, ரகுணா ஆஸ்க்டு ரஞ்சித் இஃப் ஆர் வெதர் ஹீ வுட் கம்ப்ளீட் ஹிஸ் ஒர்க். இப்போ இந்த சென்டென்ஸை இந்த ஸ்ட்ரக்சரோட பொருத்தி பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி கண்டிப்பாக இருக்கணும். ஸ்பீக்கர் அப்படின்றது ரகுணா, ரிப்போர்ட்டிங் வெர்பு வந்து ஆஸ்க்டு, லிசனர் அப்படின்னா ரஞ்சித், இஃப் ஆர் வெதர்னு சொல்லும் பொழுது கன்ஜக்ஷன், சப்ஜெக்ட் ஹீ, பார்த்தீங்களா சப்ஜெக்ட் ஹீ வந்திருக்கு, ஆக்சிலரி வெர்பு வுட் வந்திருக்கு, கம்ப்ளீட்ன்றது மெயின் வெர்பு, தென் எக்ஸ்ட்ரா அடுத்து வரக்கூடிய வேர்ட்ஸ் வந்து என்னவா இருக்கலாம், இங்கே ஹிஸ் ஒர்க் அப்படின்றது ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோம், இதை வந்து டிரெக்டாக மாற்றணும். டிரெக்டாக மாற்றணும்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் இல்லையா. அது என்னது, ஸ்பீக்கர் மாறாது, ரிப்போர்ட்டிங் வெர்பு, இந்த ரிப்போர்ட்டிங் வெர்பு மாறும், லிசனர், அப்போது ஸ்பீக்கர், ரிப்போர்ட்டிங் வெர்ப், லிசனர் அப்படின்றத வந்து ரிப்போர்ட்டிங் ஃபார்ம். இந்த ரிப்போர்ட்டிங் ஃபார்ம் அடுத்து கமா வரணும், அப்புறம் இன்னொரு கமாஸ், பிகினிங் இன்னொரு கமாஸ், அப்புறம் எண்டிங் கமாஸ் வித் கொஷின் மார்க்கு. இதில் பாருங்கள், ஹீன்றது சப்ஜெக்ட்டு, வுட் வெர்பு, அதாவது ஹீன்றது சப்ஜெக்ட்டு, ஆக்சிலரி வெர்பு இருக்குது. இந்த சப்ஜெக்ட் ஆக்சிலரி வெர்பு இங்கே இன்வர்ஸ் ஆகும். ஓகேவா, இன்வர்ஸ் அப்படின்னா மீண்டும் திரும்பி வரும். முதல்ல வந்து ஆக்சிலரி வெர்பு வரும், அப்புறம் சப்ஜெக்ட் வரும். இதை நீங்கள் மறக்கக்கூடாது. அப்புறம் மெயின் வெர்ப் டென்ஸ் மாறி வரும், தென் எக்ஸ்ட்ரா தென் கொஷின் மார்க். ஓகேவா. இப்போ இந்த மாடல் நாம் வந்து பார்த்தோம்னா இது எப்படி மாற்றலாம் பாருங்கள். ரகுணா அப்படியே வந்திருக்கு, ஆஸ்கடு சொட்டுன்னு போடுறோம், ரஞ்சித் அப்படியே போடுவோம். ரகுணான்றது பெண் பால், ரஞ்சித் ஆண் பால். இதை நம்ம வந்து எப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற நவுனை வச்சு மாற்றிக்கிறோம். இஃப் ஆர் வெதர் கேன்சல் பண்ணிடுறோம். இஃப் ஆர் வெதர் என்ன செய்யணுமா, ரிமூவ் பண்ணிடுறோம். எப்படி நம்ம வந்து இங்கே பாருங்கள், டைரெக்டில் முதல்ல ஆக்சிலரி அப்புறம் சப்ஜெக்ட்ன்றபடி, முதல்ல ஆக்சிலரி என்ன, வுட்டு வந்து நம்ம வில்லா மாற்றிக்கலாம், ஹீ வந்து யூவாக மாற்றிக்கலாம். ஏன் வுட்டு வில்லா மாற்றுறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற ரிப்போர்ட்டிங் வெர்பு பாசன்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக இங்கே இருக்கிற வெர்பு டென்ஸ் மாற்றணும். அப்போ வுட்டு வந்து வில்லா மாறும். ஹீ யாரை குறிக்குது, லிசனர்னால யூவாக போடுறோம். அந்த கம்ப்ளீட்ன்ற வெர்பு அப்படியே மாற்றக்கூடாது, அப்படியே போட்டுக்கிறோம். இஸ் ஒர்க் அப்படி யுவர் ஒர்க் மாறும். அப்போ என்ன ஆன்சர் வரும், ரகுணா செட் டு ரஞ்சித் வில் யூ கம்ப்ளீட் யுவர் ஒர்க். ஓகே. இப்போ நம்ம இதே போல் இன்னும் இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, பி வெர்பு, ஹேவ் வெர்பு, மாடல்ஸ். இந்த ஒவ்வொரு மாடலையும் ரிப்போர்ட்டிங் வெர்பு வந்து ப்ரெசண்ட்டு ஆகவும், ரிப்போர்ட்டிங் வெர்பு பாஸ்ட் டென்ஸாக வந்தால் எப்படிலாம் மாறும் அப்படின்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ரினித் ஆஸ்க்ஸ் ரத்தினி இஃப் ஆர் வெதர் ஷீ இஸ் ஹாப்பி. இங்கே ரினித் ஸ்பீக்கர், ஆஸ்க்ஸ் அப்படின்றது ரிப்போர்ட்டிங் வெர்பு, ரத்தினின்ற லிசனர், ரினித்ன்றது ஆண்பால், ரத்தினி அப்படின்றது பெண்பால். ஓகே. ஆஸ்கஸ் அப்படின்றது வந்து ரிப்போர்ட்டிங் வெர்பு ப்ரெசென்ட்டில் இருக்குது. அப்போது ஆஸ்கஸ் ப்ரெசென்ட் வெர்பு இருந்தது அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த அதாவது ரிப்போர்ட்டட் வெர்பு ஈஸ் மாற்றக்கூடாது. எப்படி மாற்றக்கூடாது, டென்ஸ் மாற்றக்கூடாது. அப்போ ஈஸ் டென்ஸ் மாறாமல் எப்படி வரும், ஈஸ் வரலாம், ஆர் வரலாம், ஆம் வரலாம், அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட். அப்படி மாறணும். எப்படி பாருங்கள், ஆஸ்க் சேஸ்ட்டு மாறுறோம், ஈஸ் ப்ரெசென்ட் வெர்பு அது என்னென்னு மாறும், ஈஸுடைய ப்ரெசென்ட் ஃபார்ம் அப்படியே ஆர் அப்படியே வந்திருக்கு. ஏன் ஆர் வந்திருக்கு, ஈஸ் வராமல். இங்கே சப்ஜெக்ட் யூ வந்திருக்கு இல்லையா, யூ எப்படி வரும், ஷீ அப்படின்றது ரத்தினி அப்படின்ற லெசனை குறிக்குது, அதனால் யூன்னு போடுறோம். அப்போ ஆர் யூ ஹாப்பி. அப்போ எப்படி ஆன்சர் வரும், ரனித் சேஸ் டு ரத்தினி ஆர் யூ ஹாப்பி. ஓகே. இன்னும் சென்டென்ஸ் பாருங்கள். செகண்டு, ஐ ஆஸ்க் ரவிதா இஃப் ஆர் வெதர் ஷீ வாசன்ட் எ கிளவர் டு சூஸ் தட். இதில்
ஐ ஆஸ்க் ரவிதா இஃப் ஆர் வெதர். இப்போ ஆஸ்க் அப்படின்றது இங்கே ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் வந்திருக்கு. இங்கே ஆஸ்க்ஸ் அப்படின்றதுல வந்து இங்கே தேர்ட் பர்சன் சிங்குலர் அதனால் எஸ் இருந்து வருது. இங்கே ஐ ஆஸ்க், ஐன்றது ஃபர்ஸ்ட் பர்சன் அதனால் எஸ் இருந்து வராது. ஓகே, இஃப் ஆர் வெதர் அப்படின்றது வந்து கண்டிஷன் இருக்கு இல்லையா. ஓகே, இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஆஸ்க் அப்படின்றது ப்ரெசன்ட் ஃபார்ம் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற வாசன்ட் அப்படின்றது மாறாது. வாசன்ட்ன்றது என்ன டென்ஸு? பாஸ்ட் டென்ஸு. அதே பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற பிஹேவியர் தான் வரும். என்ன வரலாம்? வேறு வரலாம், வாசும் வரலாம். வாசன்ட் ஆர் வேரண்ட் ரெண்டுமே வரலாம். ஓகேவா? ஷீ மாறும். ஷீ வந்து எப்படி மாறும் பார்க்கலாம். ஆஸ்க் சேட்டு மாறும். ஷி வாசின்ட் பாருங்கள், ஷி வாசின்ட்ன்றது வேரண்ட் மாதிரி இருக்கா. வாசின்றது பாஸ் ஃபார்ம் தான், வேரண்ட்டும் பாஸ் ஃபார்ம் தான். ஆனால் ஏன் வேரண்ட் வந்திருக்கு? யூ வந்ததுனால. யூ எப்படி வந்தது? இங்கே வந்து ஷி அப்படின்றது ரவிதா அப்படின்ற லெசனை குறினால யூ போடுறோம். எ கிளவர் டு சூஸ் திஸ், தட்டு திஸாக மாறும். அப்போ என்ன ஆன்சர் என்ன வரும்? ஐ சே டு ரவிதா வேரண்ட் யூ எ கிளவர் டு சூஸ் திஸ். ஓகே, நம்ம அடுத்து பார்த்தோம்னா பி வெர்பில் இப்போ வந்து பாஸ்ட்டாக இருக்கிற பாஸ்ட் வெர்பாக இருக்கிற ரிப்போர்ட்டிங் வெர்ப் பார்ப்போம். எப்படி? தேர்டு பாருங்கள். ஐ ஆஸ்க்டு ஹர் இஃப் ஆர் வெதர் ஷி வாஸ் ரெடி டு டிரைவ் த கார். இங்கே என்ன ஆஸ்க் வந்திருக்கா? ஆஸ்க்ன்றது பாஸ்ட் ரிப்போர்ட்டிங் வெர்ப் அப்படின்னு வரும்போது இங்கே இருக்கிற வெர்பை மாற்றுறோம். வாஸ் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோமோ நம்ம ப்ரெசென்ட்டாக மாற்றினா ஈஸ் வரலாம், ஆம் வரலாம், ஆர் வரலாம். எப்படின்னா அக்கார்டிங் டு சப்ஜெக்ட். இப்போ பாருங்கள், ஆஸ்க் டூ அப்படின்றது சட்டுன்னு மாறுது. ஷி வாஸ்ன்றது பார்த்தீங்களா, வாஸ்ன்றது ப்ரெசென்ட்டாக மாற்றிட்டுமா என்ன மாற்றிருக்கோம்? ஈஸா போடலாம், ஆரா போடலாம், ஆமா போடலாம். ஆர் வந்திருக்கு. ஏன் ஆர் வந்திருக்கு? இங்கே யூ அப்படின்றது சப்ஜெக்ட். ஓகேவா? அப்போ என்ன சப்ஜெக்ட் இது? லெசனரை குறிக்கிற சப்ஜெக்ட். அப்போ அதனால் யூ போடுறோம். ரெடி டு டிரைவ் த கார். அப்போ என்ன ஆன்சர் எப்படி வரும்? ஐ செட் டு ஹெர் ஆர் யூ ரெடி டு டிரைவ் த கார். ஓகே, ஃபோர்த்து பாருங்கள். ரிஷிவந்த் ஆஸ்க்டு ஹெர் ஷி ஹேட் பீன் டயர்ட் த ப்ரீவியஸ் டே. இங்கேயும் ஆஸ்க் வந்திருக்கு. ஆஸ்க் வந்தும் இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள், ஹேட் பீன் வந்திருக்கா. அப்போ ஹேட் வந்தாவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஹேட் அப்படின்றது என்ன ஃபார்ம்? இது ஹேட் பீன் அப்படின்றது பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் ஃபார்ம். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்தது அப்படின்னா இது ரெண்டு வகையில் மாற்றலாம். ஒன்று ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக மாற்றலாம், இன்னொன்று பாஸ்ட் டென்ஸாக மாற்றலாம், பாஸ்ட் சிம்பிளாக மாற்றலாம். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸா இல்லை பாஸ்ட் சிம்பிளான்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற அட்வர்ப் பாருங்கள், த ப்ரீவியஸ் டே. இந்த ப்ரீவியஸ் டேன்றது என்ன வரும்? இந்த ப்ரீவியஸ் டே அப்படின்றது எஸ்டர்டே அப்படின்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்போ இந்த ஹேட் பீன் அப்படின்றது சிம்பிள் பாஸ்ட்டாக மாற்றுறோம். அப்போ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக மாற்றக்கூடாது. ஓகேவா? அதுவும் என்னது? பாஸ்ட் டென்ஸாக மாற்றுறோம். ஹேட் பீன் எப்படி? பீன் எதனுடைய வெர்பு? அது பீன்றது பி வெர்பு. எதனுடைய வெர்பு? ஈஸ் வாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஈஸ் வாஸ், அப்புறம் வந்து ஆம் வாஸ், ஆர் வேர், அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றத நம்ம பாஸ்ட் டென்ஸாக மாற்றுறோம். எப்படி ஒரு பாஸ்ட் டென்ஸாக மாற்றினா ஆஸ்கர் அப்படின்றது சட்டுன்னு மாறும். பாருங்கள், ஷி ஹேட் பீன் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படி இருக்கக்கூடிய பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை என்ன மாற்றுறோம்? பாஸ்ட் வெர்பாக மாற்றுறோம். என்ன வந்திருக்கு? வேர் வந்திருக்கு. ஓகே, ஹேட் பீன் அப்படின்றது வேர் அப்படி மாற்றுறோம். ஹேட் பீன் அப்படின்றது ரெண்டு வகையில் மாற்றலாம். ஹேவ் பீனும் மாற்றலாம், வேறாக மாற்றலாம். ஆனால் இங்கே இருக்க இந்த ப்ரீவியஸ் டேன்னு வந்து எஸ்டர்டே வரதுனால இது கண்டிப்பாக என்ன வரும்? பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வராது. அப்படி ப்ரெசன்ட் பாக்ஸ் வரணும்னா அதனுடைய கீவேர்டு வரணும், அதனுடைய அட்வர்ப் வரணும். என்ன அட்வர்ப்? ஆல்ரெடி, ஜஸ்ட் நவ், so far, எட்டு, இதெல்லாம் வந்தது அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக மாற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போமா? இப்போ ஹேவ் பார்ப்போம். ஹேவ் வெர்ப்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஹேவ் வெர்ப்ஸில் வந்து அதே ஆஸ்க்ஸ் என்னது? ப்ரெசன்ட் ரிப்போர்ட்டிங் வெர்ப் வந்து என்ன அப்படி பாருங்கள். ராஜீவ் ஆஸ்க்ஸ் ஹர் இஃப் ஆர் வெதர் ஷி ஹேஸ் அரைவ்டு தேர். அப்போ இங்கே ஆஸ்க்ஸ் அப்படின்னு இருக்கு, இங்கே ஹேஸ் அப்படின்னு இருக்கு. அந்த ஹேஸ் அப்படின்றது என்ன ஃபார்ம்? அது ஹேஸ் அரைவ்ன்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் மாறாது. அதே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக வரும். ஹேஸுக்கு பதிலாக ஹேவ் வரலாம், அல்லது ஹேஸ் அப்படியே வரலாம். பாருங்கள், ஆஸ்க் சேட்டுன்னு போடுறோம். ஷி ஹேஸ் பாருங்கள் எப்படி வந்திருக்கு? ஹேவ் யூ வந்திருக்கா? ஷி ஹேஸ் ஹேவ் யூ வந்திருக்கு. எப்படி யூ வந்தது? ஷி லெசனை குறிக்குது, யூவாக மாற்றிக்கிறோம். ஹேஸுக்கு பதிலாக ஹேவ் போடுறோம். ஹேஸும் ஹேவும் ஒரே ஃபார்ம் தான், அது மாற்றமே இல்லை. அப்போ ஹேவ் யூ அரைவ்டு. இந்த ஹேவ் யூ அரைவ்டு அப்படின்றது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். ஹேவ் யூ அரைவ் அப்படின்றதும் ப்ரெசன்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, அப்போ என்ன ஆன்சர் எப்படி வரும்? ராஜு சேஸ் டு ஹேவ் யூ சேஸ் டு ஹேர் ஹேவ் யூ அரைவ்டு ஹியர். இந்த தேர் வந்து ஹியராக மாறும். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஐ ஆஸ்க் ஹிம் இஃப் ஆர் வெதர் ஹி ஹேட் பிளேம்டு மீ. இப்போ என்ன வந்துருக்குங்க? ஆஸ்க் வந்திருக்கா. ஆஸ்க் என்னது? என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் டென்ஸு. ப்ரெசன்ட் டென்ஸ் ரிப்போர்ட்டிங் வரும்போது வந்தால் இதை மாற்றக்கூடாது. ஹேட் பிளேம்டு மாற்றக்கூடாது. இது அப்படியே தான் வரும். ஓகே, ஹேட் பிளேம்டு மாறக்கூடாது. ஆனால் இங்கே என்ன வரும்? ஹீ மட்டும் மாறும் இல்லையா. ஹீ யார் குறிக்குது? ஹிம்மு லெசனை குறிக்குது, யூவாக மாறும். யூவாக மாச்சுன்னா ஆஸ்க் அப்படின்றது செட்டுன்னு மாறும். ஹி ஹேட் பிளேம்டு என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. அதே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம மாற்றி போட்டுக்கலாம். சேம் அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் போட்டுக்கிறோம். அப்படி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக போச்சுன்னா ஹேட் என்னென்னா ஏன் பாஸ்ட் வெர்ப் கொடுத்துங்க அப்படின்னா ஹேட்ன்றது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, அதனால் அப்படி கொடுத்துருக்கேன். அதை குறிப்பிட்டு கொடுக்க தான் பாஸ்ட் வெர்ப்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஹேட் யூ பிளேம்டு மீ. மீ எப்படி வரும்? மீ யார் குறிக்குது? ஃபர்ஸ்ட் பர்சன் யார்?
ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் வந்து அப்படியே போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? என்ன ஆன்சர்? ஐ சே டு ஹிம் ஹவ் டு பிளேம்டு மீ. தேர்டு பாருங்கள், ஐ ஆஸ்கர் ருத்தி இஃப் ஆர் வெதர் ஹி ஹேடின்ட் ஹெல்ப்டு ஹெர். பாருங்கள், ஆஸ்கர் அப்படின்றது என்னது? ஆஸ்கர் அப்படின்றது பாஸ்ட்டு ரிப்போர்ட்டிங் வர்பு. அந்த பாஸ்ட் ரிப்போர்ட்டிங் வந்துன்னா இங்கே இருக்கிற ஹேடின்ட் ஹெல்ப்டு வந்து ஹேவன்ட் ஹெல்ப்டாகவும் மாறலாம், இல்லை டிடோவும் மாறலாம். புரியுதா? ஓகேவா? என்னென்னு பார்ப்போமா? பாருங்கள், ஆஸ்கர் என்னவோ மாறுது? செட்டுன்னு மாறுது. அப்புறம் பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ், இங்கே வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்னவோ மாறி போச்சு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் மாறி போச்சு. அப்போ என்ன வரும்? ஹேவ் ஆர் ஹேஸ் எதுனா மாறலாம். இங்கே ஹீ அப்படியே வருதே, இந்த ஹீ அப்படியே போட்டோமே. ஏற்கனவே பார்த்ததெல்லாம் நம்ம வந்து இருக்கிற எல்லா வந்து சப்ஜெக்டும் யூவாக மாற்றி போட்டோம். இந்த ஹீ மட்டும் அப்படியே போட்டோமே, ஏன் அப்படியே போட்டோம் பார்க்கலாமா? இந்த ஹீன்ற என்னது? தேர்ட் பர்சன் ஆன் பால். அப்போது தேர்ட் பர்சன் ஆன் பால் இங்கே ஸ்பீக்கரை குறிக்குதா இல்லை லெசனை குறிக்குதான்னு பார்க்கணும். தேர்ட் பர்சன் ஆன் பால் வந்து ஸ்பீக்கர் என்னவா இருக்குது? ஐ ஃபஸ்ட் பர்சன் குறிக்காது. ருத்தின்றது தேர்ட் பர்சன் பென் பால். அப்போ ஹீன்றது ஸ்பீக்கருக்கும் சம்மந்தம் இல்லை, லெசனுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படி சம்மந்தம் இல்லாமல் வந்ததுன்னா அந்த ஹீ அப்படியே போட்டுக்கலாம். ஹீக்கு என்ன வரும்? ஹேஸ் தான் வரும். யூ வந்தால் ஹேவ் வரலாம், யூ வந்தால் ஹேவ் வரலாம். பாருங்கள், இது முன்னாடி பாருங்கள், நம்பர் 1 பாருங்கள், ஹேவ் வரப்போ நம்பர் 1 பாருங்கள், என்ன வந்திருக்கு? ஹேஸ் வந்திருக்கா இல்லையா? ஹேஸ் வந்திருக்கு. ஓகே, ஆனால் யூக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள்? ஹேவ் வந்திருக்கு. இங்கே ஹீக்கு ஹேஸ் தான் வரும். ஸோ இது நெகட்டிவ்ன்றனால ஹேடின்ட் அப்படின்றத ஹேஸின் மாறும். ஹேஸின் ஹெல்ப்டு யூ, யூ எப்படி வந்தது? ஹெர் அப்படின்றத வந்து பென் பால், இங்கே லெசனரும் பென் பால், லெசனை குறிக்குது, அதனால் நம்ம யூன்னு மாற்றிக்கிறோம். அப்போ ஆன்சர் எப்படி வரும்? ஐ செட் டு ருத்தி ஹேஸன் ஹி ஹெல்ப்டு யூ. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன செய்கிறோம்? மாடல் பார்க்கலாம். இந்த மாடல் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு ஆஸ்க்ஸ் அப்படின்றது வந்து ப்ரெசண்ட்டு ரிப்போர்ட்டிங் வர்பு. அப்போ இங்கே இருக்கிற ஹீ வில் அப்படி மாறாது. இஃப் ஆர் வெதர் கன்ஜெஷன் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த கன்ஜெஷன் ரிமூவ் பண்ணிடுறோம் இல்லையா? ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வில் அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ ஆஸ்க் சேஸ்ன்னு போட்டுக்கிறோம், வில் அப்படியே போட்டுக்கிறோம். வில் வந்து என்ன வருங்க? ஹீ வில் இருக்கு இல்லையா? இந்த ஹீ வில் அப்படின்றத வில் யூன்னு மாற்றிக்கிறோம். ஏன்னா கொஷினை மாற்றும் போது முதல்ல ஆக்சுவலி வரும் இல்லையா? அது மறக்கக்கூடாது. ஒரு கொஷினை மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆக்சுவலி தான் வரணும், அது மறக்கக்கூடாது. சரி, அப்போ என்ன ஆன்சர் எப்படி வரும்? ரபிதா சேஸ் டு ஹிம் வில் யூ மீட் மீ. யூ எப்படி வந்தது? மீ எப்படி வந்தது? நீங்களே சிந்திச்சு பாருங்கள். செகண்ட் பாருங்கள், ஐ ஆஸ்க்டு ஹெர் இஃப் ஆர் வெதர் ஷி குடின்ட் ஃபர்கிவ் மீ. இஃப் ஆர் வெதர் கேன்சல் பண்ணிடுறோம், ஆஸ்க்டு செட்டுன்னு போட்டுக்கிறோம். ஆஸ்க்டு அப்படின்றது பாஸ்ட் ரிப்போர்ட்டிங் வர்பு. அப்போ குடின்ட்டு நம்ம என்ன செய்கிறோம்? ப்ரெசண்ட்டாக மாற்றிக்கிறோம். குடின்ட்டு என்ன ப்ரெசன்டென்ஸு? காண்ட், கேனாட் ஆர் காண்ட். அப்போ பாருங்கள், ஆஸ்க்டு செட்டுன்னு மாற்றிக்கிறோம், குடின்ட்டை காண்ட் மாற்றிட்டோமா? என்னது? இங்கே ஷீ குடின்ட் அப்படின்றத குடின்ட் யூன்னு போடுறோம், காண்ட் யூன்னு போடுறோம். ஷீ குடின்ட் அப்படின்றது காண்ட் யூ. ஷீ வந்து லெசனை குறிக்குது, அதனால் யூன்னு போட்டுக்கிறோம். அப்போ என்ன ஆன்சர் எப்படி வரும்? ஐ செட் டு ஹெர் காண்ட் யூ ஃபர்கிவ் மீ. ஓகேவா? இப்போது இன்டெர் ஸ்பீச்சில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம், ஒவ்வொன்றா பிரித்து பார்ப்போம். ஷி ஆஸ்க்டு ஹிம் இஃப் தே வுட் அரைவ் த நெக்ஸ்ட் டே. இங்கே பாருங்கள், இஃப் அப்படின்றது மட்டும் கொடுத்துருக்கேன். இஃப் அப்படின்றது கன்ஜெக்ஷன், இஃப் கேன்சல் பண்ணிடுறோம், ஆஸ்க்டு செட்டுன்னு போடுறோம். இந்த அரைவ் வுட் வந்துருக்கு பார்த்தியா? அந்த என்ன அப்படின்னா இந்த ஆஸ்க்டு அப்படின்றது பாஸ்ட் ரிப்போர்ட்டிங் வரும்போது வந்து அந்த வுட் என்ன மாறும்? வில்லுன்னு மாற்றணும். இஃப் ஆர் வெதர் மூவ் பண்ணிடுறோம், தே அப்படியே போட்டுக்கலாம். ஏன் தே அப்படியே போட்டுக்கிறோம்? இந்த தேன்றது தேர்ட் பர்சன் ப்ளூரல். அப்போது ஸ்பீக்கர்ன்றது தேர்ட் பர்சன் ப்ளூரா இல்லை லிசனர் அப்படின்றது தேர்ட் பர்சன் ப்ளூரான்னு பார்க்குறோம். ரெண்டுமே இல்லை, ரெண்டுக்கும் சம்மந்தப்படாமல் இருக்கிறதுனால தே அப்படியே போட்டுக்கிறோம். அந்த வுட்டை வில்ல மாற்றிக்கிறோம். பஞ்சுவேஷன் ஆட் பண்ணுறோம். என்னென்ன ஆட் பண்ணலாம்? கமா போடலாம், பிகினிங் இன்வெர்டட் கமாஸ், எண்டிங் இன்வெர்டட் கமாஸ், அந்த கொஷின் மார்க். ஓகே, அப்புறம் த நெக்ஸ்ட் டே அப்படின்றது டுமாரோன்னு மாற்றிக்கலாம். அப்போ ஆன்சர் எப்படி வரும்னு பாருங்கள். சி செட் டு ஹிம் வில் தே அரைவ் டுமாரோ, வில் தே அரைவ் டுமாரோ. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போமா? என்ன அப்படின்னா ரனேஷ் ஆஸ்க்டு மீ வெதர் தே ஹேட் பின் இன்வைட்டிங் மீ. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ரனேஷ் அப்படின்றது ஸ்பீக்கர், மீ என்று லிசனர், ஆஸ்க்டு அப்படின்றது என்னது? செட்டுன்னு மாற்றிக்கிறோம். இந்த தே அப்படின்றது அதே போல தான், ரனேஷும் குறிக்காது, மீயும் குறிக்காது, தே அப்படியே போட்டுக்கலாம், சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? இந்த ஹேட்பின் இருக்குது பாருங்கள், இந்த ஹேட்பின் நம்ம மாற்றிக்கிறோம், வேற மாற்றிக்கிறோம். ஏன் சார் இந்த ஹேட்பின் அப்படின்றது வந்து ப்ரெசென்ட்டாக ஹேவ்பின் ஏன் மாறாது? ஹேவ்பின் மாறலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஹேட்பின் வந்து நம்ம என்னவாக இருக்குது? பீன் அப்படின்ற வெர்பாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம்? வேர்னு மாற்றிக்கலாம். ஓகேவா? ஆனால் இங்கே வேர் வந்தால் அதை ஆர்னு மாற்றிக்கலாம், ப்ரெசென்ட்டை மாற்றிக்கலாம். எப்படி ஹேட்பின்றது ஹேவ்பின் மாத்திரமோ, அதாவது வேர்னு மாத்திரமோ, அதே போல் மேக்ஸிமம் பார்த்தோம்னா இங்கே வேர் அதிகமாக வரும், ஹேட்பின்றது வேற மாறும். சப்போஸ் இங்கே வந்து வேர் வந்ததுன்னா ஆறாக மாற்றலாம். என்ன வரணும்? ஆர். வேர் வந்தால் அது ப்ரெசென்ட் அப்படியே ஆறாக மாற்றிக்கலாம். இது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும். பஞ்சுவேஷன் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன ஆன்சர் பாருங்கள், ரனேஷ் செட் டு மீ வேர் தே இன்வைட்டிங் யூ, வேர் தே இன்வைட்டிங் யூ. யூ எப்படி வந்தது? அந்த மீ ஃபர்ஸ்ட் பர்சன், யார் ஃபர்ஸ்ட் பர்சன்? லிசனர் இருக்கனால யூன்னு மாற்றிக்கிறோம்.
தேர்ட் பாருங்க, the teacher asked the boys if they had practiced for the exam. இப்போ இங்கே இஃப் அப்படின்றது கன்ஜெக்ஷன், அது கேன்சல் பண்ணிடுறோம். ஆஸ்க்ன்றது பாஸ்ட் ரிப்போர்ட்டிங் வருது. இந்த பாஸ்ட் ரிப்போர்ட்டிங் வருது வரனால இங்கே இருக்கிற ஹேட் ப்ராக்டிஸ் அப்படின்றத என்ன செய்யணும், நம்ம ப்ரெசென்ட்டாக மாற்றிக்கலாம், டிட்டாக மாற்றிக்கலாம். நம்ம டிட் இங்கே கொண்டு வரதில்லை, டிட்டு முடிஞ்சு போச்சு, அதனால் நம்ம என்ன செய்கிறோம், ப்ரெசென்ட்டாக மாற்றிக்கிறோம். அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸை ப்ரெசென்ட் பர்ஃபெக்டன்ஸாக மாற்றிக்கலாம். சரி, தே அப்படின்றது பாருங்கள், ஏற்கனவே நம்ம தே அப்படியே போட்டோம். இந்த தே இங்கே அப்படியே போடலாமா? சரி, தேன்றது என்னது, தேர்ட் பர்சன் ப்ளூரல். அப்போது லிசனர் பாருங்கள், த பாய்ஸ்ன்றது தேர்ட் பர்சன் ப்ளூரல். த டீச்சர்ன்றது சிங்கிள் வருது இல்லையா? அப்போ தே யார் குறிக்குது அப்படின்னா பாய்ஸை குறிக்குது. அப்போது லிசனை குறித்தாலும் யூன் மாற்றிக்கிறோம். அப்படி யூன் மாற்ற எப்படி ஆன்சர் வரும்? த டீச்சர் செட் டு த பாய்ஸ் ஹேவ் யூ ப்ராக்டிஸ்டு. ஹேட் ப்ராக்டிஸ் அப்படின்றத ஹேவ் யூ ப்ராக்டிஸ்டு ஃபார் தி எக்ஸாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ இன்னும் சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபோர்த்து பாருங்கள், த மதர் ஆஸ்க்டு ஹர் சன் இஃப் ஆர் வெதர் he was coming with her to the market. இதில் ஃபஸ்ட்டு கன்ஜெக்ஷன் பாருங்கள், இஃப் ஆர் வெதர் வந்திருக்கு, அதை கேன்சல் பண்ணுங்க. அதே போல் ரிப்போர்ட்டிங் பாஸ்டன்ஸில் வந்திருக்கு. பாஸ்டன்ஸ் வந்தது அப்படின்னா இங்கே இருக்கிற வெர்பு வாஸ்ன்றது ஈஸாக மாற்றலாம், ஆமா மாற்றலாம். அப்புறம் இன்னொன்று என்னது, ஆறாக மாற்றலாம். எப்படி அதுக்குடைய ஹீ வந்திருக்கு இல்லையா? ஹீ வந்து யாரை குறிக்கும்? மதரை குறிக்குமா, சன்னை குறிக்குமா? சன் லிசனை குறிக்கும். அப்போ யூன்னு போடுறோம். யூ கண்டிப்பாக ஆர்யூ தான் வரும். ஹி வாஸ் அப்படின்றதே ஆர்யூன்னு மாற்றிக்கிறோம். இந்த மதர் செட் டு ஹர் சன், ஆர் யூ கமிங் வித் மீ டு த மார்க்கெட்? ஆர் யூ கம்மிங் வித் மீ டு த மார்க்கெட்? மீ ஹெர் வந்து யாரை குறிக்குது, ஸ்பீக்கரை குறிக்கிறதுனால மீன் போட்டுக்கிறோம். ஃபிஃப்த்து பாருங்கள், ஓகே பாருங்கள், இந்த பிரின்சிபல் ஆஸ்க் த டீச்சர்ஸ் இஃப் ஆர் வெதர் தே வுட் கம் 1 hour early the next day. த நெக்ஸ்ட் டே அப்படின்றது அது அட்வர்ப், டுமாரோ மாற்றிக்கலாம். இஃப் ஆர் வெதர் கேன்சல் பண்ணிடுறோம். தே பாருங்கள், இன்னும் தே வந்துருக்கா? தே அந்த பிரின்சிபலை குறிக்குதா இல்லை டீச்சர்ஸ் குறிக்குதா? டீச்சர்ஸ், லிசனர். அப்போ யூன்னு மாற்றிக்கலாம். இங்கே ஆஸ்கில் வந்து ப்ரெசென்ட்டாக பாஸ்டன்ஸா, பாஸ்ட் ரிப்போர்ட்டிங் வர்ப்பு. அப்போ உட்டை வில்லா மாற்றிக்கலாம். அப்போது தேன்றது யூவாக மாற்றிக்கிறோம், உட்டை வில்லா மாற்றிடும். அப்போ வில் யூன்னு மாறும் இல்லையா? வில் யூ. ஓகேவா? பாருங்கள், இந்த பிரின்சிபல் செட் டு த டீச்சர்ஸ் வில் யூ கம் 1 hour early tomorrow. டுமாரோ எங்கேருந்து வந்தது? த நெக்ஸ்ட் டே டுமாரோன்னு வரும். சிக்ஸ்த்து பாருங்கள், தி டீச்சர் ஆஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் ஆர் வெதர் தே ஹேட் கம்ப்ளீட்டட் இங்கிலீஷ் ஹோம்ஒர்க் எட்டு வந்துருக்கா? 8. ஓகேவா? பாருங்கள், இங்கே இஃப் ஆர் வெதர் கன்ஜெக்ஷன், அது ரிமூவ் பண்ணிடுறோம். ஆஸ்க்கு பாஸ்ட்டு ரிப்போர்ட்டிங் வர்பு, அதனால் இங்கே இருக்கிற வெர்பை ஹேட் கம்ப்ளீட்டட் அப்படின்றத என்ன செய்கிறோம், ஒன்றா ப்ரெசென்ட் மாற்றிக்கிறோம். ப்ரெசென்ட்டாக மாற்றிக்கலாமா? ஓகேவா? ப்ரெசென்ட் மாற்றினா என்ன வரும்? ஹேவ் வரும், இல்லை ஹேஸ் வரும் இல்லையா? ஹேவ் கம்ப்ளீட் வரும். இந்த தே யாரு குறிக்குது? லிசனர். அப்போ யூன்னு மாற்றிக்கிறோம். அப்போ யூ வந்து ஹேவ் தான் வரும். அப்போ ஹேவ் யூ கம்ப்ளீட்னு வரும். ஹேவ் யூ கம்ப்ளீட்டட். இந்த எட்டுன்றது என்ன? வாட் இஸ் எட்டுன்றது என்னது? அது வந்து அட்வர்ப், இதனுடைய டைமை குறிக்கக்கூடிய அட்வர்ப், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அட்வர்ப். அப்போ அந்த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் இங்கிலீஷ் ஹோம்ஒர்க். நம்ம வந்து ஹேட் வந்தால் டிட்டு போடலாம். என்னது? ஹேட் வந்தால் டிட்டு போடலாம். அது ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் இங்கே டிட்டு போடக்கூடாது. என்ன காரணம்? இங்கே 8 வந்ததுனால கண்டிப்பாக 8ன்றது ஒரு அட்வர்ப், இது ப்ரெசென்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ், அதனால் ஹேவ் தான் வரும். ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் இங்கிலீஷ் ஹோம்ஒர்க். ஓகே. 7th பாருங்கள், இந்த கேஷியர் ஆஸ்க்டு இஃப் ஆர் வெதர் ஷீ குட் ஃபில் அப் த ஃபார்ம் இன் தமிழ். இங்கே இந்த கேஷியர் ஆஸ்க்டு மட்டும் கொடுத்துருக்கோம், இங்கே ஆஸ்க் அப்படியே கொடுத்துருக்கோம். ஓகேவா? இங்கே வந்து லெசன் கொடுக்கல. அப்போ ஷீ யார் குறிக்கும் அப்படின்னா யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் குறிக்கும். இந்த கேஷியர்ன்றது ஆணாக இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம் இல்லையா? அப்போ ஷீன்றது ஸ்பீக்கரை குறிக்கனால நம்ம ஐன்னு மாற்றிக்கலாம். குட்டுன்றதுக்கு ப்ரெசன்ட் ஃபார்ம் என்ன? கேன். ஏன் கேனை மாற்றுறோம்? இங்கே வந்து ஆஸ்க் அப்படின்றது பாஸ்ட் ரிப்போர்ட்டிவ் ஒரு வரதுனால நம்ம குட்டு கேனை மாற்றிக்கிறோம். அப்போ ஷீ கேன் அப்படின்றது கேன் ஐன்னு மாறும். என்ன மாறும்? கேன் ஐ ஃபில் அப் த ஃபார்ம் இன் தமிழ் செட் த கேஷியர். ஓகே. 8th பாருங்கள், ரஞ்சனா ஆஸ்க்ஸ் மீ இஃப் ஆர் வெதர் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹேர் த ப்ரீவியஸ் டே. பாருங்கள், அந்த ப்ரீவியஸ் டே வந்திருக்கா? இங்கே ஆஸ்கஸ் வேறு வந்திருக்கு பாருங்கள். ஆஸ்கஸ்ன்ற என்னது? ப்ரெசன்ட் ரிப்போர்ட்டிங் வர்பு. அப்போ இங்கே இருக்கிற வாஸ் வெயிட்டிங், வாஸ் அப்படின்றத பாஸ்ட் ஃபார்மே மாற்றக்கூடாது. வாஸ் மாற்றாமல் இருந்தால் என்ன மாறும்? வேற மாறலாம். வேறன்னு பாஸ்ட் ஃபார்ம் தானே. ஐ வாஸ், ஐ யாரை குறியுது பாருங்கள். ஐ வந்து மீன்றது என்னது? லிசனர். அப்போ யூவாக மாறும். யூவுக்கு வாஸ் வருமா? யூவுக்கு வேறு தான் வரும். அப்போ ஐ வாஸ்ன்றது வேர்யூன்னு மாறும். எப்படி வேர்யூன்னு மாறும் பாருங்கள். வேர் யூ வெயிட்டிங் ஃபார் மீ எஸ்டர்டே? எங்கேருந்து எஸ்டே வந்தது? த ப்ரீவியஸ் டே எஸ்டே மாறும். சேஸ் ரஞ்சனா டு மீ. ஓகே. 9th பாருங்கள், த பேசஞ்சர் ஆஸ்க்டு இஃப் ஆர் வெதர் அ டிக்கெட் ஹேட் பின் கேன்சல்டு. இஃப் ஆர் வெதர் கன்ஜெக்ஷன், ஆஸ்க்டு அப்படின்றது பாஸ்ட்டு ரிப்போர்ட்டிங் வர்பு. பாஸ்ட் ரிப்போர்ட்டிங் வர்பு வந்ததுன்னா இங்கே இருக்கிற ஹேட் பின் அப்படின்றது என்ன மாறும்? ஒன்றா வேர்ன்னு மாற்றலாம். வேர் அல்லது வாசன் மாற்றலாம். இங்கே டிக்கெட் அப்படின்றது சிங்குலர். என்னது? சிங்குலர். நல்லா பாருங்கள். வேறு வருமா வாசு வருமானு பாருங்கள். ஓகே.
ஹேஸ் வந்து இருக்குது. அப்போது ப்ரெசண்ட்டாகவும் மாற்றலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ப்ரெசண்ட்டாகவும் மாற்றலாம். ஹேட்ன்றது ப்ரெசண்ட்டாக மாற்றணும்னா ஹேஸ் த டிக்கெட் பீன் கேன்சல்டு ஆஸ்க் பேசஞ்சர். அப்போ வாஸும் போடலாம், தப்பு இல்லை. வாஸ் த டிக்கெட் பீன் வராது இல்லையா, வாஸ் த டிக்கெட் கேன்சல்டுன்னு வரலாம், ரெண்டுமே வரலாம், தவறு இல்லை. இங்கே அப்போ என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா நம்ம வந்து வாஸ் போடுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரணும்னா ஹேஸ் போடலாம். ஓகேவா? அப்போது நீங்கள் இந்த ஹேட் பின் அப்படின்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட 9 சென்டென்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். நல்லா தெளிவாக நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு முறையும் வந்து இந்த வீடியோ பாருங்கள். டவுட்டு தான் நீங்கள் குரூப்பில் கேட்கலாம். ஓகேவா? மேற்கொண்டு என்ன அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இந்த இன்டைரக்ட் டு டைரக்ட் அப்படின்றத கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் ஒத்து கவனிக்கணும். டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணி குரூப்பில் கேட்கணும். நீங்கள் டவுட் நிறைய பேர் டவுட்டு கேட்குறதில்ல இல்லையா, என்னென்னு காரணம் தெரியல. டவுட்டை கேளுங்க. நான் மீண்டும் இதுக்குரிய எக்ஸசைஸ் ஒரு 12 எக்ஸசைஸ் கொடுக்குறேன். அந்த எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் கொடுக்கல, தனியான பிடிஎஃப் ஃபைலில் நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸை கரெக்டாக ஃபில்அப் பண்ணி தவறில்லாமல் அனுப்புங்க. தவறு வரும் பரவாயில்ல, தவறு வந்தால் தான் நம்ம சந்தேகம் டவுட்டு கிளியர் ஆகும். ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன செய்றீங்க, கரெக்டாக நீங்கள் அனுப்புங்க. தேங்க்யூ.